ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாலிபர் ஆண்டு விழா சிறப்பாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு மகிமையாகவும் ஆண்டு பிரசன்னம் ஆராதனை முழுவதும் நிறைந்திருக்கும்படியாகவும் இந்த ஆராதனையில ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக நாம் ஏறெடுப்பதற்காகவும் 2 பேர் வாலிப பிள்ளைகள் 2 பேர் ஜபிப்பார்கள். இந்த ஆராதனையை மகத்துவத்தை உணர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் அவனுடைய பிரசனம் இருந்து ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நம் மூலமாய் அவருடைய மகிமைக்கென்று நடப்பிக்க வேண்டும் என்று யாராவது 2 பேர் வாலிபர்கள் மத்தியில் வந்து ஜபிப்பார். எங்களை நினைத்திருக்கோம் நன்றி. இந்த நாள் ஆசீர்வாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில நடக்கும் ஒவ்வொரு ஆராதனையும் தயவாக நினைத்து எங்களை நினைத்திருக்கிறார். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி இயேசுப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து கொள்கைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலும் வாலிபா ஆரம்பியை மனிதர்கள் காண செய்த சாதிக்காக உங்களுக்கு நன்றி இயேசுப்பா. நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்களோட பிரசன்ஸ் கூட இருக்கிறதுக்கு நீங்கள் கிரவு செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்கள் பொருட்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் தெரிவிக்கின்ற ஜீவனங்கள். ஆமென். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு நேராக அறிக்கையிட்டு அவருடைய இரக்கத்துக்காக அவருடைய பரிசுத்தத்துக்காக மன்னிப்புக்காக செஞ்சுவோம்.